ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த குழம்பு செய்யறதுக்கு நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சு ஊத்த போறதில்ல. ரொம்ப சிம்பிளாவே செஞ்சிடலாம். இந்த வெந்தய குழம்பு வந்து சூடான சாதம், அப்புறம் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிடுறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ஒரு வாட்டி இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க ஆல்ற ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்ப இந்த வெந்தய குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டிய சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே அதே அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த 2யுமே நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா சிம்லயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. அப்பதான் நல்லா உங்களுக்கு வறுபட்டு வரும். வெந்தயம் வந்து கொஞ்சம் தீஞ்சிச்சு அப்படின்னா, குழம்பு வந்து கசப்பு தன்மை வந்துரும். அதனால கொஞ்சம் பார்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்ப இத தனியா வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு நம்ம இத பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. வாங்க இப்ப இந்த குழம்பு எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பேன் வந்து நல்லா சூடு பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வெந்தய குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாருக்கும். ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரும்போது, கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம சீரகம் வந்து ஏற்கனவே நம்ம வறுத்து அரைச்சிருக்கிறதுனால, சோம்பு மட்டும் இதுல சேர்த்துக்கோங்க. இப்ப இது 2மே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா, ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நம்ம விருப்பம் தான். எந்த அளவுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு லைட்டா இந்த மாரி கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இது வறுபட்டு வரும்போதே கூடவே 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெந்தய குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாருக்கும். உங்ககிட்ட இல்ல அப்டின்னா பெரிய வெங்காயம் ஒரு 2 சைஸ்ல எடுத்து சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்ப இந்த வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா நமக்கு வதங்கி வரணும். நல்ல இந்த வெங்காயத்தோட தோல் மேல உறிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்பதான் டேஸ்ட்டும் நல்லாருக்கும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். இப்ப இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் எண்ணெயில வதக்கும்போதே நீங்க சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்ப பாருங்க ஒரு 3, 4 நிமிஷத்துல நல்லா வதங்கி வந்துரணும். இப்ப நல்லாவே நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்ப இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தக்காளி இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். நீங்க சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இல்லன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ்ல ஒரே ஒரு தக்காளி மட்டும் இந்த மாரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தக்காளி வதங்கி வரதுக்காக கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா நமக்கு மசிஞ்சு வரணும். அப்பதான் குழம்போட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாருக்கும். கிரேவியும் நல்லா திக்கா நமக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்ப தக்காளி நமக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. அதோட தோல் எல்லாமே உறிஞ்சிட்டு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்ப இந்த சமயத்துல நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே நான் இன்னைக்கு குழம்பு மசாலா தூள் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. என்னோட குழம்பு மசாலா தூள் வந்து காரம் கம்மியா தான் இருக்கும். அதனால நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட குழம்பு மசாலா தூள் இல்ல அப்படின்னா, தனி மிளகாவும், மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்ப இது கூடவே நம்ம ஃபர்ஸ்ட்டு அரைச்சு வச்சோம்ல, வெந்தயம், சீரகமும் வறுத்து அரைச்சு வச்சிருந்தோம்ல, அத அப்படியே நம்ம ஃபுல்லாவே சேர்த்துக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு மட்டும் தான் நம்ம வறுத்து அரைச்சிருந்தோம். அதனால ஃபுல்லா நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இப்ப இந்த குழம்பு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்புங்கிறதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்குறதுக்கும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா இந்த எண்ணெயில இந்த மாரி பெரட்டி விட்டுருங்க. இந்த மாரி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா, நம்ம இப்ப எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். நான் அன்னைக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ்ல 1/2 லிட்டர் தண்ணீல கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்ப இந்த புளி தண்ணி இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்க தக்காளி சேர்க்கல அப்டின்னா, புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி 1 சேர்த்துருக்கேன். அதனால புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இப்ப இந்த சமயத்துல நம்ம குழம்புக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காவே வரும். அதனால நான் 1 டம்ளர் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துருக்கேன். இப்ப தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இந்த மாரி கலந்து விட்டுருங்க. இப்ப இந்த சமயத்துல உங்களுக்கு உப்பு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு கரெக்ட்டா இருந்தது. இப்ப நம்ம இத நல்லா கொதிக்க விட்டுறலாம். ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த மிளகாத்தூள், அப்புறம் புளி தண்ணி இதோட பச்சை வாசனை எல்லாமே நமக்கு போகணும். அதுக்காக நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்ப பாருங்க ஒரு 6, 7 நிமிஷத்துல நல்லா கொதிச்சு இந்த மாரி திக்காவே வந்திருக்கு.
உங்களுக்கு இந்த அளவு திக்கா வேணும் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணியா இருக்கும்போதே நீங்க இறக்கிரலாம். நான் இப்ப இந்த அளவுக்கு திக்னஸ்ல நான் செஞ்சிருக்கேன். இதுதான் நம்ம சாப்பாட்டுல ஊத்தி சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். இப்ப பாருங்க. இப்ப நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு. இப்ப லாஸ்ட்டா நம்ம இறக்கும்போது கொஞ்சமா பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதுல கொத்தமல்லி இலை வந்து ஆப்ஷனல் தான். நீங்க கருவேப்பிலை மட்டும் சேர்த்து இறக்குனாலே போதும். நல்ல வாசனையா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம சேர்த்திருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா கொதிச்சு வெளியில வந்திருக்கு. அவ்வளவுதான். இந்த அளவு கொதிச்சா போதும். நம்ம அடுப்ப ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. சூப்பரா நம்மளோட வெந்தய குழம்பு ரொம்ப சிம்பிளா ரெடி பண்ணியாச்சு. கண்டிப்பா இந்த மெத்தட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.